வணக்கம். ராம் ராம். போன எபிசோட்ல சீதா தேவி மனம் உடைஞ்சு, சரி இதுக்கு மேல நம்ம வாழ்ந்தே பிரயோஜனம் இல்ல. ராமர் நம்மள மறந்துட்டார் போல இருக்கு. நம்ம வாழ்க்கையவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க ஆல்மோஸ்ட் எப்படி அடுத்து நம்ம வாழ்க்கைய முடிச்சுக்கிறது அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அ நம்ம வாழ்க்கையிலயும் நெறைய டைம் அப்படிதான். நம்ம எல்லாருமே நெறைய சாமிட்ட கோவிச்சுட்டே இருப்போம். "நீ என்ன மறந்துட்ட. நீ ஏன் எனக்கு இத பண்ணி குடுக்கல? நீ ஏன் எனக்கு அத பண்ணி குடுக்கல?" அப்புறம் நெறைய பேர் எனக்கு தெரியும். அவங்க வந்து சாமியே இனிமே நான் வந்து சாமிகிட்டயே நான் போமாட்டேன். சாமியவே நான் வந்து கும்பிட போறதில்ல. ஏன்னா, அவர் எனக்கு இது பண்ணலன்னு சாமி கிட்டலாம் செல்லமா கோவிச்சுக்கிறது உண்டு. அதுவும் ஒரு ஷோ ஆஃப் லவ் தான் இல்லையா? நம்ம குழந்தைங்க அப்பா, அம்மா கிட்ட கோவிச்சுக்கிற மாதிரி நம்மளும் சாமி கிட்ட நெறைய கோவிச்சுப்போம். ஆனா, அந்த டைம்ல இப்ப சீதா தேவிக்கு கேட்ட ஒரு சத்தம் மாரி ஒரு அழகான சத்தம் நமக்கும் கண்டிப்பா எப்பவுமே கேக்கும். இப்போ சீதா தேவிக்கு கேட்ட சத்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப என்ன நடக்குதுன்னா, சிம்சுபா மரத்தடியில சீதா தேவி இருக்காங்க. ரொம்ப சோகமா அப்படியே வந்து என்னடா வாழ்க்கைன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ சடனா அவங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குது. மேல என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தா, ஹனுமான் மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரு மனசுல என்ன நெனச்சிருக்காருன்னா, இப்ப டைரக்ட்டா நம்ம போய் அப்படியே குதிச்சுட்டோம் அவங்களுக்கு முன்னாடி அப்படின்னா வந்து அவங்க பயந்துருவாங்க. இல்ல நம்மளுமே வந்து யாரோ ராட்சசன் இப்போ வந்து மாரீச்சன் மான் வேஷத்துல வந்த மாரி, இன்னைக்கு வேற ஏதோ ஒரு ராட்சசன் வந்து குரங்கு வேஷத்துல வந்திருக்கான்னு நெனச்சுடுவாங்க. அதனால நம்ம டக்குன்னு குதிக்க வேண்டாம். கொஞ்சம் வில் டேக் இட் ஸ்லோ அப்படிங்கிற மாரி யோசிச்சு, ஹனுமான் என்ன பண்றாருன்னா, மேல அந்த மரத்து மேலேயே உட்கார்ந்து ராம், ராம், ராம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே மெதுவா அவர் ராமாயணத்துல இதுவரைக்கும் நடந்த கதையெல்லாம் சொல்றார். அதாவது ராமன் பொறந்ததுலேருந்து, அவர் எங்க போனார், என்ன பண்ணினார் எல்லாத்தையும் சொல்லி, இப்போ கடைசியில அவர் வந்து அவரோட மனைவிய தேடிட்டு இருக்காருங்கிற வரைக்கும் ராமாயணத்துல நடந்த எல்லா கதையுமே இவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் நம்ம ஹனுமான். அப்ப கேட்கும்போது சடனா வந்து சீதா தேவிக்கு ஒரு சந்தோஷம். இப்ப நம்மள பேரையோ, இல்ல நம்ம சேர்ந்தவங்க பேரையோ, அவங்களோட பெருமையோ சொல்லும்போது, நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா? உள்ளேருந்து ஒரு அப்படியே ப்ளூம் ஆகும் இல்லையா? அது மாதிரி சீதா தேவிக்கு ஒரு சந்தோஷம். அதுவும் ராமரோட பேரு, அவரோட கதைய கேட்கும்போது அவங்க பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. என்னடா இந்த இடத்துல யாரு ராமரோட கதைய சொல்றாங்கன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்போ வந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த கேட்டுட்டு ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட். இது வந்து இதுவுமே இந்த ஏன்னா இப்பதான் ராவணன் வந்து வேற மிரட்டிட்டு போயிருக்கான். ஒருவேளை இது இந்த ராவணனோட ஒரு ட்ரிக்கா இருக்குமோ? யாரு ராமர் பேரு யாரு சொல்றாங்க. ஆனா ராவணனோட ஆளா இருக்குமா? ஒரு கன்ஃப்யூஷன் அவங்களுக்கு. என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஒரு கன்ஃப்யூஷன். அப்போ வந்து அவங்க மேல பார்க்கும்போது, அங்க ஒரு அழகான குட்டியா ஒரு குரங்கு. அது யாருன்னா நம்ம ஹனுமான். அப்போ மெதுவா அந்த குரங்கு கீழ இறங்கி வருது. வந்துட்டு அவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு, "நான் தான் ஹனுமான். நான் வந்து ராமரோட தூதுவனா இங்க வந்திருக்கேன். நீங்க தானே சீதா தேவி?" அப்படின்னு கேட்டுக்கிறார். ஃபர்ஸ்ட் அத கேட்டுக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே அவருக்கு ஒரு பேட் எபிசோட் இருக்கு. மண்டோதரிய வந்து நீங்க தான் சீதா தேவின்னு அவர் மனசுல கால்குலேட் பண்ணி அப்புறம் இல்லன்னு அவர் வந்து கரெக்ட் பண்ணாரு இல்லையா? அப்ப இங்க எதுக்கும் ஃபர்ஸ்ட் கேட்டுன்றலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிறார். நீங்க தானே சீதா தேவி அப்படின்னு. இவங்க வந்து ஆமான்ற மாரி சொல்லவும், இவர் வந்து சொல்றாரு இந்த மாரி நான் வந்து ராமர் வந்து உங்கள தேடிட்டு இருக்கார். ஊர் பூரா, உலகம் பூரா உங்கள தேடிட்டு இருக்கார். நான் வந்து அவர் அனுப்பிச்ச ஆளு. நான் வந்து உங்கள தேடி ஒரு கூட்டமா வந்தோம். இதுவரைக்கும் நடந்த எல்லா கதையும் சொல்றார். இவரு வந்து சுக்ரீவன எப்படி பார்த்தார், இவங்க எப்படி கிளம்பினாங்க, இவரு எப்படி குதிச்சு வந்தார், இதுவரைக்கும் நடந்த எல்லா கதையும் சொல்லிட்டு, உங்கள தேடின குரூப்ல வந்த ஆள் நானு. நான் வந்து ஸ்ரீலங்கா கிட்ட வந்திருக்கேன். அதனால நான் வந்து இப்ப உங்கள கண்டுபிடிச்சுட்டேன். இப்ப உடனே நான் திரும்பி போய் ராமர் கிட்ட, நீங்க தான் இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா, அவரு இம்மீடியட்டா வந்து இந்த ராவணன ஒரு வழி பண்ணி அழிச்சு தள்ளிட்டு உங்கள கூட்டிட்டு போயிடுவார். அப்படின்னு வந்து சீதா தேவி கிட்ட ஹனுமான் வந்து சொல்றார். அப்ப சீதா தேவி ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. திருப்பியும் அவங்க வந்து இல்ல இவன் வந்து ராவணனோட ஆளா தான் இருக்கும். என்ன வந்து மிரட்டி கன்வின்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு, இப்படி என்ன ஏமாத்துறதுக்கு இது ராவணன் போட்ட ஐடியாவா தான் இருக்கும். அப்படின்னு அவங்க வந்து திருப்பியும் நினைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி வந்து ஒரு கான்ஃப்ளிக்டிங் எமோஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஓகே ஒரு பக்கம் வந்து தோணுது, ஓ நிஜமாவே ராமர் நம்மள தேடுறார், ராமரோட ஆளா இருக்கா அப்படின்னு ஒரு பக்கம்.
அதே மாரி இன்னொரு பக்கம் ராவணன் ஒருவேளை நம்மள ஏமாத்துறானோ அப்படின்னு இன்னொரு பக்கம். இந்த மாரி 2 சைடும் எந்த பக்கம் போறதுன்னே தெரியாம வந்து ஒரு கான்ஃப்ளிக்டிங் சிச்சுவேஷன் இருக்கும்போது, எப்படி வந்து இந்த ஹனுமான நம்ம நம்புறது? இது உண்மையிலேயே வந்து ராமர் அனுப்பிச்ச ஒரு ஆள் தானா? அப்படின்னு நம்புறது அப்படின்னு அவங்க குழம்பி குழம்பி நிக்கும்போது, அந்த டைம்ல தான் ஹனுமான் வந்து என்ன பண்றாருன்னா, ராமரோட பேர் பொறிச்ச ஒரு மோதிரத்த சீதா தேவி கிட்ட குடுக்குறார். அதுல ராம் அப்படின்னு அவரோட பேர் பொறிச்சிருக்கு. சோ இத வந்து நல்ல வேளை அவர் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டார். அதனால ஒரு ஆத்தென்டிகேஷன் இப்ப நம்ம ஹோலோகிராம் அது இதுன்னெல்லாம் ஆத்தென்டிகேட் பண்றோம் இல்லையா? ஆதார் கார்டு, ஐரிஸ் ஸ்கேனிங் எல்லாம். அந்த காலத்து ஆத்தென்டிகேஷன் இது. அதுல வந்து ராமரோட பேர் பொறிச்ச ஒரு மோதிரம் இருக்கு. அந்த மோதிரத்த வந்து ஹனுமான் வந்து சீதா தேவி கிட்ட குடுக்குறார். சீதா தேவி கிட்ட அந்த மோதிரத்த குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சீதா தேவி பார்த்தோனே, இது வந்து ராமரோட மோதிரம் தான்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்போ வந்து ஓகே, சரி. அப்போ இவர் வந்து ராமரோட ஆள் தான் போல இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்போ வந்து ஃபர்தர் வந்து அவங்க அப்பதான் கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹனுமான்ட்ட. ஏன்னா இத்தன நேரம் ஒரு டவுட்லயே இருந்திருக்காங்க. ஒரு எமோஷனல் டைலமாலயே இருந்திருக்காங்க. இது கரெக்ட்டான ஆளா? இல்லையா? அப்படின்னு. அப்போ இப்போ அவங்களுக்கு அது கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. அப்போ ஹனுமான்ட்ட சொல்றாங்க, "தயவு செஞ்சு திருப்பி அந்த ராமாயண கதைய சொல்லு. நீ அப்பவே சொல்லும்போது எனக்கு கேட்டது. ஆனா நான் ஒரு கன்ஃப்யூஷன்லயே இருந்தேன். இப்ப திருப்பி சொல்லு." அப்படின்னு சொல்றாங்க. ஹனுமான் வந்து அந்த ராமாயண கதை அவர் வந்து சொல்றார். இதுவரைக்கும் ராமரோட வாழ்க்கையில நடந்த ராமாயண கதைய சொல்றார். கேட்க 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 சீதா தேவிக்கு அப்படியே ஒரு ஆனந்தம். அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகுது. இவ்ளோ நேரம் சோகத்துல 10 நிமிஷம் முன்னாடி எப்படி சூசைட் பண்ணிக்கலாம், எங்க தொங்கலான்னு தேடிக்கிட்டு இருந்த ஒரு பெர்சன் இப்போ வந்து இந்த ராமாயண கதைய கேட்க கேட்க அப்படியே அவங்க வாழ்க்கையே மாறுறத அவங்க உணர்றாங்க. அப்பேற்பட்ட சீதா தேவிக்கே இந்த ராமாயண கதை அவ்ளோ பெரிய விஷயத்த பண்ண முடியும்னா, நம்மலாம் யாரு? ஆர்டினரி மார்ட்டல்ஸ். நமக்கு வந்து இந்த ராமாயண கதை கேட்க கேட்க நம்ம வாழ்க்கையில எவ்ளோ பெரிய ஒரு சேஞ்ச் வரும்னு யோசிச்சு பாருங்களேன். ராமாயண கதைய கேட்கவும், ராமநாமத்த சொல்லவும், நம்ம வாழ்க்கையே கண்டிப்பா மாறுங்கிறதுக்கு இது ராமாயணத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரு ப்ரூஃப்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. சரி, நீ போய் அவர்கிட்ட சொல்லு. என்ன வந்து இங்க இருந்து கூட்டிட்டு போகுறதுக்கு அவர்கிட்ட போய் சொல்லு. அப்படின்னு ஹனுமான்ட்ட வந்து அவங்க சொல்றாங்க. சடனா ஹனுமானுக்கு ஒரு ஐடியா வருது. நீங்க எதுக்கு வந்து இவ்ளோ நாள் வெயிட் பண்ணணும்? நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நான் அப்படியே பெருசாக்கிடுறேன் என்னோட உருவத்த. நீங்க அப்படியே முதுகுல ஏறிக்கோங்க. நம்ம ஜம்ப் பண்ணி வந்த மாரியே ஜம்ப் பண்ணி திருப்பி நான் வந்து உங்கள ராமர் கிட்ட கூட்டிட்டு போயிடுறேன். அப்படின்னு வந்து அவரு ஒரு குயிக் சொல்யூஷன் வந்து அவரு குடுக்குறார். ஆனா சீதா தேவி வந்து ஸ்ரீராமரோட மனைவி இல்லையா? ஸ்ரீராமர் வந்து எல்லாமே கரெக்ட்டா நடக்கணும். கரெக்ட்டான ரூட்ல தான் அவர் போவார். அப்போ சீதா தேவி சொல்றாங்க, "இல்ல, இல்ல. உன் பின்னாடி ஏறி வந்தேன்னா, அது ஸ்ரீராமரோட பெருமைக்கு ஒரு இழுக்காயிடும். ஸ்ரீராமரோட பெருமைக்கு அவர் என்ன பண்ணணும்? இவன் இவ்ளோ அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கான் இந்த ராவணன். அவன வந்து அழிச்சு, அவன் மேல வார் வேஜ் பண்ணி அவன அழிச்சு, அதுக்கப்புறம் என்ன கூட்டிட்டு போறது தான் அவரோட பெருமைக்கு ஒரு சிறப்பா இருக்கும். அதனால நீ அவர்கிட்ட ஜஸ்ட் போய் சொல்லிடு, இந்த மாரி நான் இங்க இருக்கேன். சீக்கிரம் வந்து ஆனா என்ன கூட்டிட்டு போ சொல்லு. சீக்கிரமா வார பிளான் பண்ண சொல்லுங்க. வந்து அவன் மேல ஒரு போர் தொடுத்து, என்ன எப்படியாவது சீக்கிரம் இங்கேருந்து கூட்டிட்டு போயிட சொல்லு." அப்படின்னு சீதாதேவி சொல்றாங்க. ஹனுமானும் சரி, சரின்னு சொல்லிக்கிறார். அதுக்கப்புறம் போம்போது அவருக்கு இன்னும் ஒரு விஷயம் வருது. சரி நான் வந்து வரும்போது உங்களுக்கு வந்து அவரோட மோதிரத்த கொண்டு வந்தேன் இல்லையா? அவரு அத்தாட்சியா அது கொண்டு வந்தேன். அதே மாரி நீங்களும் திருப்பி ஏதாவது குடுத்தீங்கன்னா, நான் போய் அவர்கிட்ட குடுத்துடுவேன். சோ கொஞ்சம் ஆத்தென்டிக்கா இருக்கும். அவரும் கொஞ்சம் நம்பகத்தன்மையா வந்து, சரி அவர் வந்து நிஜமாவே பார்த்துட்டான் போல இருக்கு அப்படின்னு அவரும் நம்புவார் என்ன. அதனால நீங்க ஏதாவது இருந்தா குடுங்க அப்படின்னு வந்து கேட்கிறார். அப்ப வந்து சீதா தேவி சொல்றாங்க, "நான் உனக்கு 2 கதை சொல்றேன். எனக்கும் ஸ்ரீராமருக்கும் மட்டும் தெரிஞ்ச 2 கதைய சொல்றேன். அத நீ போய் சொன்னாவே அவர் புரிஞ்சுக்குவார்." அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அந்த 2 கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன கதை அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். வணக்கம். ராம் ராம்.